2008ஆம் ஆண்டு டிசம்பரில் ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. வசுந்தரா ராஜே தலைமையிலான பாஜக அரசை வீழ்த்த காங்கிரஸ் தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் தலைவராக அப்போது இருந்த சிபி ஜோஷியை முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தியது. தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் கட்சி 96 இடங்களை கைப்பற்றியிருந்தது. காங்கிரஸை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஆளுநர். ஆனால் முதல்வராக பதவியேற்றவர் அசோக் கெலாட். காரணம், காங்கிரசின் முதல்வர் வேட்பாளரான சிபி ஜோஷி தான் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். அதுவும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில். வெறும் ஒரு ஓட்டு ஒரு மாநிலத்தின் முதல்வரை மாற்றியிருந்தது. யாரோ ஒரு முகம் தெரியா வாக்காளனின் ஒற்றை விரல் சிபி ஜோஷியின் முதல்வர் கனவை தகர்த்திருந்தது. இந்திய ஜனநாயகத்தில் வாக்காளனின் ஒற்றை விரலுக்கு இருக்கும் வலிமை அது. தேர்தல் நாளில் சோம்பல் காரணமாக நீங்கள் பதிவு செய்யாமல் விட்ட உங்கள் வாக்கிற்கு இருக்கும் வலிமை அது. அந்த வலிமைதான் இந்தியாவை உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக நாடாக நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்படி பல விரல்கள் இணைந்துதான் இந்தியாவில் பல மாற்றங்களை சாத்தியப்படுத்தின. அப்படி பல விரல்கள் இணைந்துதான் தன்னை துர்க்கையாக நினைத்து இந்தியாவில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தி ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்க முயன்ற இந்திரா காந்திக்கு பாடம் புகட்டியது. இந்திய தேர்தல் வரலாற்றில் அதற்கு முன் யாரும் பெறாத அளவிற்கு வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தியை போஃபர்ஸ் ஊழலுக்காக தூக்கி எறிந்தது. அப்படி பல விரல்கள் இணைந்துதான் இந்தியா ஒளிர்கிறது என பாஜக சொன்னபோது அதனை மறுத்து காங்கிரஸை ஆட்சி கட்டிலில் ஏற்றியது. பின்னர் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது அசுர பலத்துடன் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அப்படி பல விரல்கள் இணைந்துதான் நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பை உடைக்கும் பல விஷயங்களை சாத்தியப்படுத்தின. சாதியத்திலும் நிலப்பிரபுத்துவத்திலும் ஊறி கிடந்த இந்திய சமூகத்தில் வாக்கு எனும் ஒரு விரல் புரட்சி எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்தியது. இந்தியாவில் இந்த ஒரு விரல் புரட்சி குறித்து பல விமர்சனங்களும் உண்டு. பணக்காரர்களும் படித்தவர்களும் மட்டுமே வாக்களிக்கலாம் என்ற நிலையும் இந்தியாவில் ஒரு காலத்தில் இருந்தது. பணக்காரர்கள் மட்டுமே வாக்களிக்கலாம் என்ற நிலை மாறி சாமானிய மக்களும் வாக்காளர்களானது எப்படி? 18 வயது வந்த அனைவரும் வாக்களிக்கலாம் என்கிற இந்தியாவின் முடிவு சரியானதா? அதனால் இந்தியா சந்தித்த நன்மை தீமைகள் என்ன? இந்தியாவின் தற்போதைய தேர்தல் முறை உண்மையில் மக்களுக்கு அதிகாரமளிப்பதாக இருக்கிறதா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. சரி, இந்தியாவில் தேர்தல் எப்போது முதலில் நடந்தது? 1952 அல்லது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகா என்கிற கேள்வி எழும்பினால் இரண்டுமே இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கும். வரலாற்று காலங்களிலேயே இந்தியாவில் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில். ஆம், நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. தமிழகத்தில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் குடவோலை முறை நடைமுறையில் இருந்தது. அந்த முறையை பயன்படுத்தி கிராம நிர்வாக சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் சோழர்களின் குடவோலை முறையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பல தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தன. வேட்பாளர்களாக இருப்பவர்கள் வேதம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. மேலும் குடவோலை முறையில் மக்கள் வாக்களிக்க முடியாது. இந்தியாவில் மீண்டும் தேர்தல் முறைகள் அமலானது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில்தான். 1919ஆம் ஆண்டு இந்தியர்களுக்கு சுயாட்சி கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1919இல் இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அமல்படுத்தப்பட்டது. 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. குறிப்பிட்ட அளவு சொத்துடையவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவித்தது. ஆனாலும் பல கட்சிகள் அந்த தேர்தலில் போட்டியிட்டன. சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 4 ஆண்டுகள் கழித்து 1924ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தபோது காங்கிரஸ் ஆதரவோடு ஒரு கட்சி போட்டியிட்டது. மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் ஆகியோர் தலைமையிலான சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டது. அக்கட்சியின் வேட்பாளர்கள் சிலரை காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது. இந்தியாவில் தேர்தல் நடைபெறத் தொடங்கி 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் களத்திற்கு வந்திருந்தது. ஆனால் அதற்குள் ஒரு முறை சட்டம் மாறியிருந்தது. மாண்டேகு செம்ஸ்போர்டு திட்டத்தினை ஆராய சைமன் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கையின்படி 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. வாக்குரிமை பெறுவதற்கான சொத்துரிமைகள் தளர்த்தப்பட்டன. 1935ஆம் ஆண்டு சட்டத்தின்படி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பங்கெடுத்தது. சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் காங்கிரஸ் அமைச்சரவைகள் அமைந்தன. பின்னர் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் பிரிட்டிஷ் அரசோடு ஏற்பட்ட பிரச்சனைகளால் காங்கிரஸ் அமைச்சரவைகள் ராஜினாமா செய்தன. இவையெல்லாம் சுதந்திரத்திற்கு முந்தைய தேர்தல் வரலாறுகள்.
இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் வாக்காளர்களுக்கு விதிக்கப்பட்ட தகுதிகளை நீக்க முடிவு செய்யப்பட்டது. பணம் படைத்தவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்கிற நிலையை மாற்றி அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கும் முடிவை எடுத்தனர் இந்திய தலைவர்கள். ஆனால் அது பிரிட்டிஷாருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற நிலைக்கு இந்தியா இன்னும் வரவில்லை என்பது அவர்களின் கருத்தாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்தியர்களுக்கு நாட்டை ஆளும் தகுதியில்லை என்பதை அவர்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இந்திய தலைவர்கள் உறுதியாக இருந்தனர். வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை, நாட்டை ஆள்பவர்களுக்கும் சரி மக்களுக்கும் ஒரே வாக்குதான். இதில் ஆச்சரியமான விஷயம் ஒன்று உண்டு. பிரிட்டிஷாரிடம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தன. அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை வலதுசாரிகள் மிக கடுமையாக எதிர்த்தனர். அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்தின் தோல்வியை தனது வாழ்நாளிலேயே நேரு பார்த்து விடுவார் என RSSின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசரில் எழுதப்பட்டது. ஆனால் அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பது என்பதில் நேரு உறுதியாக இருந்தார். அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற திட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்த முடியாது என பலரும் நினைக்க அப்போது காரணம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சுதந்திரம் பெற்ற நாடுகளே அதனை அமல்படுத்த தயங்கிக் கொண்டிருந்தன. குறிப்பிட்ட அளவிலான கல்வியும் செல்வமும் உள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்கிற நிலை பல நாடுகளில் அப்போது இருந்தது. பல நாடுகள் பெண்களுக்கும் கருப்பின மக்களுக்குமான வாக்குரிமையை மறுத்து வந்தன. அமெரிக்காவில் சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் கழித்தே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்தியா அந்த முடிவை எடுத்தது. சாதியத்திலும் பெண் அடிமைத்தனத்திலும் ஊறிப்போன இந்திய சமூகத்தில் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற முடிவை ஆகப்பெரும் புரட்சிகரமான முடிவென்றுதான் கூற வேண்டும். அனைவருக்கும் வாக்குரிமை என்று முடிவெடுத்து விட்டாலும் அதனை அமல்படுத்துவதில் இருக்கும் சிக்கல்களை நேரு உணர்ந்தே இருந்தார். திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு சுகுமார் சென்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர். மேற்கு வங்கத்தில் பிறந்த ICS அதிகாரியான சுகுமார் சென் லண்டனில் மேற்படிப்பு முடித்தவர். அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்பு மிகவும் பெரிய பொறுப்பு, சவாலான பொறுப்பும் கூட. நேருவையும் சுகுமார் சென்னையும் இந்திய தேர்தல் முறையின் சிற்பிகள் என்று சந்தேகமின்றி சொல்லலாம். 1951 அக்டோபர் தொடங்கி 1952 பிப்ரவரி வரை பல கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 1951 நவம்பர் 25ஆம் தேதியன்று பிரதமர் ஜவஹர்லால் நேரு வானொலியில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை முதல் தேர்தல் எவ்வளவு சவாலானது என்பதை மக்களுக்கு உணர்த்தியது. சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 3293 தொகுதிகள். மாநிலங்களவைக்கும் சேர்த்து 4000த்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடி அலுவலர்கள், காவலர்கள் என பல லட்சம் மனித சக்தியை அந்த தேர்தல் கோரியது. இந்தியாவின் பெரும்பாலான கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் அப்போது இல்லை. வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. இவை எல்லாவற்றையும் கடந்த மிகப்பெரிய சவால் ஒன்றும் இருந்தது. இந்தியாவில் இருந்த 17 கோடியே 60 லட்சம் வாக்காளர்கள் தான் அந்த சவால். சற்றேறக்குறைய 80% மேற்பட்ட வாக்காளர்கள் படிப்பறிவற்றவர்கள். அவர்களுக்கு ஓட்டு என்றால் என்னவென்றே தெரியாது. இந்திய வாக்காளர்களில் 8 கோடி பெண் வாக்காளர்கள் இருந்தனர். சுமார் 28 லட்சம் பெண்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. காரணம் மிகவும் எளிதானது. தங்கள் பெயரை சொல்ல அவர்கள் விரும்பவில்லை. தேர்தலில் இந்த சவாலையும் அரசு எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. தேர்தலுக்காக கட்சிகள் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் செய்தது. ஒருவேளை தேர்தலில் ஏதேனும் குளறுபடி ஏற்பட்டால் இந்தியர்களுக்கு ஆளத் தெரியவில்லை என கூற பிரிட்டிஷ்காரர்கள் காத்து கொண்டிருந்தனர். அனைவருக்கும் வாக்குரிமை திட்டம் முட்டாள்தனமானது என விமர்சித்த இந்தியர்களும் தேர்தல் முறையின் தோல்வியை பார்க்க காத்து கொண்டுதான் இருந்தனர். ஆனால் வெற்றிகரமாக தேர்தல் நடைபெற்றது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வாக்குச்சாவடிகளில் காத்திருந்து வாக்களித்தார்கள். குறிப்பாக பெண்கள் ஆர்வமாக வாக்களித்தார்கள். கிராமப்புற ஆண்களும் பெண்களும் வாக்களிக்க பல மணி நேரம் வாக்குச்சாவடிகளில் காத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் வாக்களிப்பதற்காக தனி வாக்குச்சாவடிகள் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் என சென்னை மாகாணத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் கருத்து மக்களுக்கு தேர்தல் மீது இருந்த ஆர்வத்தை உணர்த்தும். ஜவஹர்லால் நேருவும் சுகுமார் சென்னும் சாதித்து காட்டினார்கள். இன்னும் சரியாக சொன்னால் பல்லாயிரக்கணக்கான நேருக்களும் சுகுமார் சென்களும் சேர்ந்து அதை சாதித்து காட்டினார்கள். கோடிக்கணக்கான இந்தியர்கள் சேர்ந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியாவை உயர்த்தினார்கள். இந்தியர்களுக்கு நாட்டை ஆளத் தெரியாது என்கிற விமர்சனங்களும், இந்தியா இன்னும் பல துண்டுகளாக உடையப் போகிறது என்கிற ஆருடங்களையும் இந்திய மக்கள் ஓரணியில் நின்று தகர்த்தெறிந்தனர்.
அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்தின் தோல்வியை நேரு தன் வாழ்நாளில் பார்ப்பார் என RSS விமர்சித்தது அல்லவா? ஆனால் அதன் வெற்றியை தன் வாழ்நாளிலேயே நேரு பார்த்தார். அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க நேரு உயிரோடு இல்லை. ஆபத்துக்கு உள்ளாகவிருந்த இந்தியாவின் ஜனநாயகத்தை தங்கள் வாக்குகளால் இந்திய மக்கள் காப்பாற்றினர். நேருவை விமர்சித்தவர்களும் சேர்ந்துதான் அந்த வெற்றிக்கு உரிமை கொண்டாடினார்கள். நேருவின் வாரிசுகளில் ஒருவர் அந்த வெற்றியால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார். அனைவருக்கும் வாக்குரிமை திட்டத்திற்கு கிடைத்த அந்த வெற்றி எது? இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்படவிருந்த ஆபத்து என்ன? அதற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் எப்படி காப்பாற்றினார்கள்? மக்கள் வாக்குகளால் தண்டிக்கப்பட்ட நேருவின் வழித்தோன்றல் யார்? 1977ஆம் ஆண்டு இந்திய மக்கள் இந்திரா காந்திக்கு பரிசளித்த தோல்விதான் இந்திய தேர்தல் முறைக்கு கிடைத்த ஆகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் நெருக்கடி நிலையை அமல்படுத்தினார் இந்திரா காந்தி. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு அளித்திருந்த உரிமைகள் காற்றில் பறக்க விடப்பட்டிருந்தன. இன்னும் அதிகமாக இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் முழக்கம் ஒன்று அப்போது இந்திரா காங்கிரஸ் தலைவர்களால் எழுப்பப்பட்டது. இந்திராதான் இந்தியா, இந்தியாதான் இந்திரா என்பதுதான் அந்த முழக்கம். ஆனால் எல்லாவற்றிற்கும் 1977இல் நடந்த தேர்தல் பதிலளித்தது. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சியாகி இருந்தது. இந்தியாவின் மொத்த அதிகாரமும் தன்னிடம் இருப்பதாக கூறிய இந்திரா காந்தி தோல்வியடைந்திருந்தார். எந்த ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் இந்திரா நெருக்கடி நிலையை அமல்படுத்தினாரோ அந்த ரேபரேலி தொகுதியிலேயே 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ராஜ் நாராயணிடம் தோல்வியடைந்தார் இந்திரா காந்தி. அதேபோல் நாட்டின் இன்னொரு அதிகார மையமாக கருதப்பட்ட சஞ்சய் காந்தியும் அமேதி தொகுதியில் தோல்வியடைந்தார். நெருக்கடி நிலை காலகட்டத்தின் போது அடிப்படை உரிமைகள் முழுமையாக பறிக்கப்பட்டிருந்தன. மக்களுக்கு உயிர் வாழும் உரிமைகள் கூட கிடையாது என உச்சநீதிமன்றத்தின் இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் கூறியிருந்தார். அப்படி ஒரு சூழலிலும் தங்கள் பாதிப்புக்கான நிவாரணமாக இந்திய ஜனநாயகத்தை தான் தேர்ந்தெடுத்தனர். ஒரு ஆயுத புரட்சி நடக்க தேவையான எல்லா சூழல்களையும் அப்போது தேசம் சந்தித்திருந்தது. ஆனால் இந்திய மக்கள் ஆயுத புரட்சிக்கு தயாராகவில்லை. வாக்குச்சீட்டுகள் மூலம் காகித புரட்சி தான் செய்தனர். உண்மையில் அது இந்திரா காந்திக்கான பாடம் அல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்குமான பாடம். நெருக்கடி நிலையின் போது RSS உள்ளிட்ட இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. முதல் பொது தேர்தலின் போது எந்த தேர்தல் முறையை RSS விமர்சித்ததோ அந்த தேர்தல் முறையின் மூலமே விமோசனம் கிடைத்தது என்பது இந்திய தேர்தல் அமைப்பின் வலிமையை பறைசாற்றும். 1977இல் இந்திரா காந்தியை தோற்கடித்த இந்திய மக்கள் அவருக்கு பதிலாக ஆட்சி அமைத்தவர்களால் நிலையான ஆட்சியை தர முடியவில்லை என்ற போது 1980இல் மீண்டும் இந்திராவை தேர்ந்தெடுத்தனர். அது இந்திய தேர்தல் ஜனநாயகத்தின் அழகியல்களில் ஒன்று. முன்பே கூறியது போல் இந்திய தேர்தல் முறையின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்புக்கு கொடுத்த சம்மட்டி அடி. 1967ஆம் ஆண்டு பொது தேர்தல்கள் தேசம் தழுவிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்திருந்தது. பின்னாளில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்ட அப்போதைய சென்னை மாநிலமும் அதில் ஒன்று. தமிழகத்தில் காங்கிரஸை வீழ்த்திய திமுக ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அதனையெல்லாம் மிஞ்சும் வகையிலான அதிர்ச்சி அளிக்கும் செய்தி ஒன்று தமிழகத்தின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து வந்தது. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. திமுக சார்பில் போட்டியிட்ட தங்கப்பன் காங்கிரசின் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். தேர்தலில் தோல்வியடைந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ராமநாதபுரம் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். வெற்றி பெற்ற தங்கப்பன் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் குதிரை வண்டி ஓட்டியவர். ராஜ பரம்பரையைச் சேர்ந்த ஒருவரை சாமானியர் ஒருவர் ஜெயிக்க வாய்ப்பளித்தது இந்திய தேர்தல் முறையின் மிகப்பெரிய சாதனைதான். அதுபோன்ற மற்றொரு நிகழ்வு அதே 1967ஆம் ஆண்டு தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நிகழ்ந்தது. அந்த தொகுதியில் போட்டியிட்ட காமராஜர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அகில இந்திய அரசியலுக்கு சென்றிருந்த காமராஜர் 1967 தேர்தலில் மீண்டும் தமிழக சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டார். தனது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக இருந்த சீனிவாசன் காமராஜரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்டார். 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் சீனிவாசனிடம் வெற்றி வாய்ப்பை இழந்தார் காமராஜர். இப்படித்தான் ராஜாக்களாக இருந்தவர்களை சாமானியர்கள் வீழ்த்தவும் பெருந்தலைவர்களை புதுமுகங்கள் வீழ்த்தவும் இந்திய தேர்தல் அமைப்பு களம் அமைத்து கொடுத்தது. இந்திரா காந்திக்கு கிடைத்தது போன்றதொரு அனுபவத்தை ராஜீவ்காந்திக்கும் இந்திய மக்கள் பரிசளித்தனர். 1984ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் இந்திய வரலாற்றின் முக்கியமான தேர்தல். நேரு, காமராஜர், இந்திரா ஆகிய பெருந்தலைவர்கள் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி சந்தித்த முதல் தேர்தல் அது. 40 வயதே ஆன ராஜீவ்காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தேர்தலை எதிர்கொண்டது. இந்திய தேர்தல் வரலாற்றில் அதுவரை யாரும் பெறாத வெற்றியை ராஜீவ்காந்தி பெற்றிருந்தார். காரணம்,
இந்திரா காந்தியின் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலை. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் காட்சிகள் மாறின. ராஜீவ்காந்தி ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டுகள் அணிவகுத்தன. மக்கள் தீர்ப்பு தெளிவாக இருந்தது. ராஜீவ்காந்தியின் அரசு அகற்றப்பட்டது. இந்திய தேர்தல் அமைப்பு பல மாற்றங்களை சந்தித்தே வந்திருக்கிறது. முக்கியமான மாற்றம் வாக்குரிமை தகுதிக்கான வயது குறைக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற போது வாக்களிக்கும் வயது 21ஆக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1988ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 61வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 326 திருத்தப்பட்டு வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. அதேபோல் 1989ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலும் மாற்றம் செய்யப்பட்டது. அதுவரை தேர்தல் ஆணையத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும் இருந்த நிலையில் கூடுதலாக 2 ஆணையர்கள் நியமிக்கப்பட்டனர். அப்போதிலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையரும் என 3 அதிகாரிகள் பொறுப்பேற்கின்றனர். அதனைத் தொடர்ந்து தேர்தல் முறைகளில் அதிக மாற்றங்களை கொண்டு வந்தவர் TN சேஷன். இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதில் சேஷனின் பங்கு மிக அதிகம். 1990ஆம் ஆண்டு முதல் 1996 வரை தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் சேஷன். அந்த காலகட்டத்தில் தேர்தல் முறையில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஊழல் இல்லாமல் தேர்தலை நடத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை சேஷன் மேற்கொண்டார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, தேர்தல் நேரங்களில் மதுப்புழக்கம் போன்றவற்றை கட்டுப்படுத்த சேஷன் கடுமையான நடவடிக்கை எடுத்தார். மேலும் சாதி மற்றும் மத ரீதியிலான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படக்கூடாது என்கிற விதிமுறையை அறிமுகப்படுத்திய சேஷன் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்ய தடை விதித்தார். சுகுமார் சென்னுக்கு பிறகு முக்கியமான தலைமை தேர்தல் ஆணையராக சேஷன் பார்க்கப்படுகிறார். இந்திய தேர்தல் அமைப்பின் மீது பல்வேறு விமர்சனங்களும் உள்ளன. இந்திய தேர்தல் அமைப்பு மக்களுக்கு போதிய அதிகாரமளிப்பதாக இல்லை என்றும் பணம் படைத்தவர்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு குறைகள் அதில் இருப்பதாக கூறப்பட்டது. தேர்தலின் போது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இந்திய ஜனநாயகத்தின் முக்கியமான சவாலாக இதுவரை திகழ்கிறது. வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் அதிகமுள்ள மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த புகாரில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் குறித்த தமிழகத்தின் வரலாறு சற்றே நீளமானது. 2009ஆம் ஆண்டு நடந்த திருமங்கலம் இடைத்தேர்தலில் திமுக தொடங்கி வைத்த கலாச்சாரம் என அதிமுக குற்றம் சாட்டும். திமுக பக்கம் கேட்டால் 2005இல் நடந்த காஞ்சிபுரம், கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தல்களில் அதிமுக தான் பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை தொடங்கி வைத்தார்கள் என்பார்கள். இன்னும் கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் 1962இல் நடந்த தேர்தலிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்வோரும் உண்டு. அண்ணாவின் காஞ்சிபுரத்து தேர்தல் ரகசியத்தை அதற்கு சான்றாக காட்டுவோரும் உண்டு. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதால் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படும் விவகாரத்தில் கட்சிகளை தாண்டி குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள் மக்கள்தான். மக்களுக்குத்தான் அதில் அதிக பங்கு இருக்கிறது. இந்திய தேர்தல் முறையின் மீது வைக்கப்படும் இன்னொரு முக்கியமான விமர்சனம், அதனை விமர்சனம் என்பதை விட இந்திய தேர்தல் சீர்திருத்தம் குறித்த கோரிக்கை என்று கூட சொல்லலாம். இந்தியாவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் 31% வாக்குகளை பெற்ற பாஜக மத்திய ஆளும் கட்சியானது. அதேபோல் மாநிலங்களில் குறிப்பிட்ட அளவு வாக்கு பெற்ற கட்சிகள் சிலவற்றிற்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போனது. இதுபோன்ற குறைகளை களையவே விகிதாச்சார தேர்தல் முறை வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் விகிதாச்சார தேர்தல் முறை அதிகார குவிப்புக்கு வழிவகுத்து விடலாம் என்கிற கருத்துக்களும் உண்டு. இந்திய தேர்தல் விதிகளின்படி ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடலாம். அவ்வாறு போட்டியிடுவதால் அரசுக்கு தேர்தல் நடத்தும் செலவு இரட்டிப்பாகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் நீண்ட நாட்களாகவே வைக்கப்படுகின்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் ஒரே தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்று ஒரு தொகுதி பிரதிநிதித்துவத்தை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிட வழி செய்ய வேண்டும் என்ற கருத்து அரசியல் விமர்சகர்களால் வைக்கப்படுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான திருத்தமாக இது முன்வைக்கப்படுகிறது. இந்திய தேர்தல் அமைப்பில் இருக்கும் இன்னொரு சர்ச்சையான அம்சம் நோட்டா. யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லாதவர்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் இருப்பதற்காக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் நோட்டாவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் அரசியல் விமர்சகர்கள் சிலர் இருக்கிறார்கள். நோட்டா ஜனநாயகத்திற்கு அவசியமில்லாதது என்றும், தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்றவர்களின் வெற்று கூச்சலின் தேர்தல் வடிவமே நோட்டா என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகம் மிகப்பெரிய சாதனை. அதில் சில பல குறைகள் இருந்தாலும் அது ஒரு வலிமையான ஆயுதம் என்றால் அது மிகையல்ல. இந்திய சூழலில்
புரட்சி ஏற்படுவது சாத்தியமாகாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சுதந்திரம் அடைந்தபின் ஜனநாயக ரீதியில் இந்தியா அடைந்த வளர்ச்சியில் வாக்கு எனும் ஒரு விரல் புரட்சியின் பங்கு மிகவும் அதிகம் என்பது மட்டும் நிதர்சனம்.